السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. وقال أيضا اللهم إنك عفو تحب العفو فاعف عني. ரவாஹு திருமிதி. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே சொல்லுவது போன்று இந்த இரவுகோட லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். மாஷா அல்லா தபாரக் அல்லா, இந்த இரவில் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை, இபாதத்து பண்ணக்கூடிய, மார்க்கத்தை சொல்லக்கூடிய, மார்க்கத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்தா மத்தியலா. அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நான் அல்லாவுக்கு ஷுக்கூர் பண்ணிட்டேன். இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால், தொழுகையில் இறை ஓர்மை அல்லது தொழுகையில் உள்ளச்சம். இந்த ஹுஷூன்னு சொன்னோமா இல்லையா, பார்த்தோமா இல்லையா? தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவணும், இறை ஓர்மையோடு தொழுவணும், பயபக்தியோடு தொழுவணும். நம்ம தொழுகையில் தக்பீர் கட்டி ஓத வேண்டியதெல்லாம் ஓதுவோம், ருக்கு பண்ணுவோம், சுஜூது பண்ணுவோம். நம்ம கவனம் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். அந்த கவனம் எங்கெங்கேயோ அலையாமல் அந்த கவனமாக தொழுவுறோம் பற்றியலா, உள்ளச்சத்தோடு தொழுவுறோம் பற்றியலா. அப்போ எப்படி உள்ளச்சத்தோடு தொழுவது அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தீங்களாக்க தொழுவுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் கட்டளையிடவில்லை. எப்படி தொழுவுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானோ அதே மாதிரி வேறு பல வசனங்களில் நீங்கள் உள்ளச்சத்தோடு தொழுவுங்கள். புரிஞ்சா? ஏனோ தானோ என்று தொழாமல், பொழுபோக்காக நீங்கள் தொழாமல், கவனமில்லாமல் நீங்கள் தொழாமல் எப்படி தொழுவுங்கள்? உள்ளச்சத்தோடு, இறை ஓர்மையோடு, பயபக்தியோடு தொழுவுங்கள் என்றும் பல வசனங்களில் அல்லாஹ் கட்டளை போடுகிறான். உதாரணமாக திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 238வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை ஹாஃபிலு அலா ஸலவாத்தி வ ஸலாத்தில் உஸ்தா வ கூமு லில்லாஹி கானிதீன். தொழுகைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, குறிப்பாக நடுத்தொழுகையாக இருக்கக்கூடிய அசரை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லிவிட்டு வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்காக இறையச்சத்தோடு, பயபக்தியோடு, உள்ள ஓர்மையோடு என்ன செய்யுங்கள்? தொழுவுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப தொழுவுங்கள் என்பது மட்டுமல்ல, எப்படி தொழுவுங்கள்? இறை ஓர்மையோடு, பயபக்தியோடு தொழுவுங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய 23வது அத்தியாயத்தின் 1, 2 ஆகிய 2 ஆயத்தில் இந்த இறை ஓர்மை, உள்ளச்சத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். நிச்சயமாக மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, எப்படிப்பட்ட மூமின்கள் என்று சொன்னால் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், எவர்கள் இறை ஓர்மையோடு, உள்ளச்சத்தோடு, பயபக்தியோடு தொழுதாங்களோ அப்படிப்பட்ட மூமின்களே வெற்றி பெற்றதாக இந்த வசனம் பேசுகிறார். அப்ப வெற்றி என்பது
நம்ம எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி தொழுது அல்லாஹ் தருவான்? இந்த ஹுஷு, இதுக்கு அரபியில் பேர் வந்து ஹுஷு, புரிஞ்சா? இந்த ஹுஷுவோடு தொழுதாதான் நமக்கு அல்லாஹ் இம்மையிலே வெற்றியை தருவான், மறுமையிலே வெற்றியை தருவாங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் நம்ம இறையச்சத்தோடு தான் தொழுவணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். இமாம் அபூதாவூத் அவர்கள் தங்களுடைய அபூதாவூதில் 921வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், உகுதுலு அல் அஸ்வதைனி, விஷஜந்துகளை நீங்கள் கொல்லுங்கள், விஷஜந்துகளை நீங்கள் அடித்து விடுங்கள். எந்த நிலையிலும் என்று சொன்னால் ஃபி ஸலாத்தி, நீங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுதும். புரிஞ்சா? நீங்கள் தொழுகையில் இருக்கும் போது தக்பீர் கட்டி நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது திடீரென்று நீங்கள் பாம்பை கண்டுவிட்டால், தேலை கண்டுவிட்டால், விசஜந்தை கண்டுவிட்டால், நீங்க ரொம்ப அல்லாஹ்வுடைய பயானுக்கு ரொம்ப முத்தி போய் இருக்குது, பாம்பு வந்தாலும் தேலு வந்தாலும் தொழுவதான் செய்வேன் என்று நீங்கள் தொழாதீர்கள். என்ன செய்யுங்கள்? தொழுகையை விட்டு விடுங்கள். தொழுகையை விட்டு விட்டு அந்த பாம்பை, அந்த தேலை, அந்த விஷஜந்தத்தை என்ன செய்யுங்க? அடிச்சிருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏன் தெரியுமா சொல்றாங்க? நீங்க தொழுகையில் அந்த உள்ளச்சத்தோடு தொழுதுகிட்டு இருப்பீங்க, திடீர்னு பாம்பு வந்துச்சு. பாம்பு வந்துட்டா உங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அக்பரா தெரிய மாட்டான், பாம்பு தான் எதுவா இருக்கேன்? அக்பரா இருக்கேன். அப்ப அல்லாஹ் விட அந்த பாம்பு மேல பயம் இருக்கு பத்தியலா? அல்லாஹ்வுடைய பயத்தை விட பாம்பு பயம் அக்பரா போய்ங்கிறனால அப்ப பாம்பை அடிச்சு போட்டு அப்புறமா நீங்க தொழுதுக்கிறங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப தொழுகையில் இறை ஓர்மை வேணும், இறையச்சம் வேணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், தொழுகை என்பது அசிங்கங்களை விட்டும் ஆபாசங்களை விட்டும் ஹராம்களை விட்டும் உங்களை என்ன செய்கிறது? தடுக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. எந்த தொழுகை தடுக்கும்? மாஷா அல்லாஹ், எந்த தொழுகையில் உள்ளச்சம் இருக்கிறதோ, எந்த தொழுகையில் பயபக்தி இருக்கிறதோ, எந்த தொழுகையில் ஹுஷூ இருக்கிறதோ, அந்த தொழுகை தான் என்ன செய்யும் என்று சொன்னால் அசிங்கங்களை விட்டும் ஆபாசங்களை விட்டும் ஹராம்களை விட்டும் உங்களை என்ன செய்கிறது? தடுக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பொதுவா தொழுகையில ஷைத்தான் வருவான். தொழுகையில ஷைத்தான் என்ன செய்வான்? வருவான். நம்முடைய ஹுஷூவை வந்து கெடுப்பான், இறை ஓர்மையை குறைப்பான். அப்படி ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 608வது ஹதீஸ், 608வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. ஒரு மனிதர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விட்டால், தக்பீர் கட்டிய பிறகு ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், உள்ள வந்து இந்த காமத்து சொல்றாங்கல்ல, முதல்ல பாங்கு சொல்லும் போது ஓடி போயிடுவான், அப்புறம் மறுபடியும் வருவான். இகாமத்து சொல்றாங்கல்ல, இகாமத்து சவுண்டை கேட்டு என்ன செய்வான்? திருப்பி ஓடி போயிடுவான். இகாமத்து முடிச்ச உடனேயுமே ஓடி போன ஷைத்தான் என்ன செய்வான்? பள்ளிக்குள்ள வந்துடுவான். ஷைத்தான் ஓடி போன ஷைத்தான் பள்ளிக்குள்ள வந்துடுவான். பள்ளிக்குள்ள வர்றது மட்டுமல்லாம தொழுகையாளிகளின் இதயத்தில் ஊடுருவான். பள்ளிக்கு வர்றது மட்டுமல்லாம எதுக்குள்ளே வந்துடுவான்? நம்ம கல்புக்குள்ளேயும் நம்ம தக்பீர் கட்டி ஓதிக்கிட்டு இருப்போம், ருக்குல இருப்போம், சுஜூதுல இருப்போம், உள்ள யார் வந்துடுறது? ஷைத்தா வந்து உள்ள வந்துடுவானா. ஷைத்தா உள்ள வந்து சொல்லுவானா, உது குறுக்காதா, வது குறுக்காதா, இதை நினைத்து பார், அதை நினைத்து பார் என்று சொல்லி பல்வேறு எண்ணங்களை பல்வேறு சிந்தனைகளை ஷைத்தான் என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். எப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்துவான் என்று சொன்னால், லிமா லம் யகுன் எதுகுர், தொழுகைக்கு முன்னால் வராத எண்ணங்கள் எல்லாம் ஞாபகங்கள் எல்லாம் எப்பதான் வரேன்? தொழுகையில தான் வரேன். அதுக்கு முன்னால பார்த்தமாக்க ஞாபகமே வந்திருக்காது. தக்பீர் கட்டினவனே ஆகா மோட்டர் ஆஃப் பண்ணலையே, ஆகா பால் கொதிக்குதே, புரிஞ்சா? எல்லாம் எப்பதான் வரேன்? தொழுகையிலா இந்த ஞாபகம் வரேன். வண்டி சாவி இங்க வச்சுட்டோமே அங்கே வச்சுட்டோமே அப்படிலாம் ஞாபகம் வருகிறது என்று சொன்னால், அந்த ஞாபகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் யார் என்று சொன்னால், யார் ஏற்படுத்துறது? ஷைத்தான். ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். ஏன் ஏற்படுத்துகிறான்? நம்முடைய ஹுஷுவை கெடுக்கணும், நம்முடைய ஹுஷுவை கெடுக்கணும். அல்லாஹ் தொழுகையை ஏத்துக்கிற கூடாது, இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துட கூடாது அப்படிங்கிற அந்த ஷைத்தான் தீய எண்ணத்தோடு உள்ள வந்து இதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு எண்ணங்கள், தொழுகைக்கு முன்னால் வராத எண்ணங்கள் எல்லாம் ஷைத்தான் ஏற்படுத்துவான்.
ஏற்படுத்தி எந்த அளவுக்கு நம்ம மாறி போயிருவோம்னு சொன்னா, ஹத்தா யலன்ன ரஜுலு லா எதிரி கம்சல்லா, அவர் தொழுகிறாரே, தொழுகிறவருக்கு லா எதிரி, அவர் அறிய மாட்டார், கம்சல்லா, நாம் எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம். புரிஞ்சா? நம்ம உட்காரணுமா எந்திரிக்கணுமா, இது 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா, அந்த ரக்காத்தில் தடுமாறுகிறோமா இல்லையா? நாம் தொழுகையின் ரக்காத்தில் தடுமாறிவிட்டால் என்ன பொருள் என்று சொன்னால், மேப்படியா வந்துட்டு போயிட்டான். புரிஞ்சா? அவன் மட்டும் வரலன்னு வைங்களேன், ரக்காத்துல தடுமாற்ற வரவே வராது. அப்ப அவன் உள்ள வந்து ஹுஷூவை கெடுத்துட்டு போயிட்டனால தொழுகையாளி அப்படியே மறந்தே போயிடுவாரு. இது 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா, உட்காரணுமா எந்திரிக்கணுமா அப்படிங்கிற ரக்காத்து எண்ணிக்கையவே ஷைத்தான் என்ன செஞ்சிடுவான், பெரிய 1000 ரக்காத் தொழுவ போக மாட்டாரு, 2 ரக்காத்தா தொழுவ போறாரு. அந்த 2 ரக்காத்திலேயே இது 2 ரக்காத்தா 1 ரக்காத்தா, எந்திரிக்கணுமா 10 ரக்காத் தொழுதா தடுமாறுனா சின்ன ஒரு நியாயம் இருக்குது. தொழுறதே 2 ரக்காத்து, அந்த 2 ரக்காத்திலே தடுமாறுகிறோம் என்று சொன்னால் யார் காரணம்? ஷைத்தான் காரணம். மாஷா அல்லாஹ், ஷைத்தான் காரணம். இந்த ஷைத்தான் இந்த ஹுஷூஐ கெடுப்பதற்காக இந்த வேலையை பண்ணுவான் அப்படிங்கிறத நான் சொல்லவில்லை. சொல்றது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க என்று ஹதீஸ் பேசுகிறார். இதுல இந்த ஷைத்தானை எல்லாம் விரட்டி விட்டு நம்ம அந்த ஹுஷூவோடு தொழுவணும், உள்ளச்சத்தோடு தொழுவனே, அந்த தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கிறனே, அதுக்கு பகரமா நமக்கு சொர்க்கத்தை தரனே அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்கறது. புரியுச்சா? முதல்ல என்னென்ன செய்யணும்னு சொல்றதை விட என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற நான் ஃபர்ஸ்டா சொல்லிவிட்டு, புரியுச்சா? என்னென்னத்தை செய்யக்கூடாதுங்கிறத நான் முதல்ல சொல்லிவிட்டு என்னென்ன செய்யணுங்கிற சொல்றேன். முதல்ல நமக்கு ஹுஷூ வந்து தொழுகையில் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கவனங்கள் தடுமாறக்கூடாது என்று சொன்னால், முதல்ல செய்யக்கூடாத வேலையை பற்றி இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 560வது ஹதீஸாக 560வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. லா சலாத்த பி ஹதரத்தி தாம், உணவு வந்துவிட்டால் உணவுக்கு முன்னால் நீங்கள் தொழ வேண்டாம். புரியுச்சா? உங்களுக்கு பசி வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு, இகாமத் சொல்லிட்டாங்க, புரியுதா? பசிக்குது, அங்கே பிரியாணி வைக்கிறாங்க, பிரியாணி வாசம் வருது, இங்கே காமத் சொல்லிட்டாங்க. நீங்க அங்கன போய் பிரியாணியை உட்கார்ந்து சாப்பிட்றதா, இங்கே காமத்து சொல்லிட்டாங்கன்னு வந்து தொழுவுறதா? எதை செய்யணும்? மார்க்க பிரகாரம் எதை செய்யணும்? சாப்பாடு தான். புரியுச்சா? இப்படின்னு நான் சொல்லல, சொல்றது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அங்கே சாப்பாடு பிரியாணி வாசம் கமகமன் அழிக்குன்னு வைங்களேன், இங்க இவர் தொழுவுறாரு, இவருக்கு வந்து அல்லாஹ் வந்து அக்பரா தெரிய மாட்டான், சாப்பாடு அக்பரா போயிடும், பிரியாணி வந்து பெருசா போயிடும். அத பிரியாணிக்கு முன்னா நான் பிரியாணி நானா சொல்றேன், உணவுன்னு ஹதீஸ்ல இருக்குது. அப்ப எந்த உணவு வந்தாலும் உணவு வந்து விட்டால், பசி உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் உணவுக்கு முன்னால் நீங்கள் தொழாதீர்கள், முதல்ல போய் உணவு உண்ணுங்கள், பிறகு நீங்கள் தொழுவுங்கள். அப்ப இந்த உணவு என்பது, சாப்பாடு என்பது உங்களுடைய ஹுஷுவை என்ன செஞ்சுறேன்? கெடுத்துறேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒன்று செய்யக்கூடாத வேலை இது. ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அதே முஸ்லிமில் 560வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுஃபஉஹு அல் அஹ்பிசானி, மலஜலங்களை அடக்கி கொண்டு ஒருவர் தொழ வேண்டாம். புரிஞ்சா? ஒன்றுக்கு போகணும், 2க்கு போகணும். அவருக்கு ஓலு இருக்குது, காம சொல்லிட்டாங்க, அவர் நினைக்கிறார் 1க்கு 2க்கு போகக்கூடிய அந்த அந்த யூரின் போகக்கூடிய அந்த எண்ணம் வந்துருச்சு, காம சொல்லிட்டாங்கல்ல, தொழுது புட்டு 1க்கு போய்க்கிறலாமே, ஏன்னா ஒலு செய்ய சிரமம், ஒலு செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தொழுது புட்டு அப்புறம் போய்க்கலாமே அப்படின்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, போய் தொழுவாதீங்க. மலஜலங்களை அடக்கி கொண்டு நீங்கள் தொழ வேண்டாம். மலஜலங்களை அடக்கி கொண்டு நீங்கள் தொழுதால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வராது, அல்லாஹ்வுடைய குஷூ வராது. எப்ப தொழுகையை முடிப்பாரு, எப்ப பாத்ரூமுக்கு ஓடுவோம், அதுதான் உங்களுக்கு பெருசா தெரியுமே தவிர அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது உங்களுக்கு பெருசா தெரியாது அப்படின்னு இருக்குது. அப்ப உணவுக்கு முன்னால் நீங்கள் தொழக்கூடாது. ரெண்டாவது என்ன? மலஜலங்களை அடக்கி கொண்டு நீங்கள் தொழ வேண்டாம், ரெண்டாவது. மூணாவது என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 360வது ஹதீஸ்ல இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க.
ஒரு சஹாபி ரசூல்லாட்ட வர்றார், வந்து கேட்குறாரு, யார் ரசூலல்லா, இந்த பண்ணை இருக்கிற ஆட்டு பண்ணையில் தொழுவலாமா அப்படின்னு கேட்டார். ரசூல்லா சொன்னாங்க, சுத்தமாக இருந்தால் தொழுது கொள்ளலாம். ஆட்டு பண்ணை சுத்தமாக இருந்தால் தொழுது கொள்ளலாம் அப்படின்றாங்க. அந்த சஹாபி கேட்டாரு, யார் ரசூலல்லா, ஒட்டக பண்ணையில் தொழுவலாமா அப்படின்னு கேட்டாரு. ரசூல்லா என்ன சொன்னாங்க, கூடாது, தொழக்கூடாது. ஆட்டு பண்ணை சுத்தமாக இருந்தால் நீங்கள் தொழுவலாம், மாட்டு பண்ணை சுத்தமாக இருந்தால் நீங்கள் தொழுவலாம், கோழி பண்ணை சுத்தமாக இருந்தால் நீங்கள் தொழுவலாம். அதே சமயத்தில் ஒட்டக பண்ணை எவ்வளவுதான் சுத்தமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு வந்து பதில் சொல்றாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, ஒட்டகம் என்பது என்ன செய்யுமான்னு சொன்னா, சில நேரங்கள்ல அப்படியே அவருடைய தலையை மண்டையை கடிச்சு என்ன செஞ்சிடறேன், மண்டை ஓட்ட கிளட்டிடும். புரிஞ்சா? சில நேரங்களில் ஒட்டகம் அந்த வேலையை செஞ்சிடும். அது ஒட்டகத்துடைய யதார்த்தம். அதனால முன்னால ஒட்டகத்தை பார்த்துட்டாரு, அவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அந்த ஒட்டகம் அப்படி பின்னால போகுதுன்னு வைங்களேன், இவருக்கு அல்லாஹ்வை பெருசா தெரியுமா? அல் ஜமல் அக்பர். புரிஞ்சா? பின்னால போன ஜமல் தான் அக்பரா தெரியுமே, மேல உள்ள அல்லாஹ் வந்து அக்பரா தெரிய மாட்டான். அப்ப ஒட்டகம் என்பது அவருடைய ஹுஷுவை என்ன செஞ்சிடறேன், குறைச்சிறேன். அதனால ஒட்டக பண்ணையில் நீங்கள் தொழ வேண்டாம் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இது மூணாவது செய்யக்கூடாத செயல்ல இது மூணாவது. இன்னும் கொஞ்சம் ஏசி கொஞ்சம் கூட்டி வைக்கலாமா, இல்லை கொஞ்சம் ஏசி இந்த ஃபேனை போடலாமா? ஏதா இந்த ஃபேனை மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுக்கல, சரியா? இந்த ஃபேனை மட்டும், ஏன் ஃபேனை மட்டும் உங்களுக்கு தேவைப்படான்னு நினைக்கிறேன். ஹயர் ஹயர் மாஷா அல்லா தபாரக் அல்லா, சரியா? ஓகே, 3 செய்யக்கூடாது, அப்படி தானே? நாலாவது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் தொழுகைக்கு போகும்போது ஓடி போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, ஓடி போகக்கூடாது. ருக்குவுக்கு போயிட்டாரு, போய் பிடிச்சிடானு ரக்காத்தை சேர்த்துறேன் அப்படின்னு ஓடி போகிறோம் பார்த்தியலா? அப்படி ஓடி போனால் மூச்சு வாங்கும். அந்த மூச்சு வாங்கிறதுனால அந்த ஹுஷு என்ன செஞ்சிடறேன், போயிடும். நீங்கள் நிதானமாக நடந்து செல்ல வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது, ரக்காத்தை பிடிக்கிறதுக்காக ஓடி போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 636வது ஹதீஸாக 636வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் சொல்றாங்க, இதா சமிஅத்துமுல் இகாமத்த, நீங்கள் இகாமத்து சத்தத்தை கேட்டுவிட்டால், ஃபம்ஷு, நிதானமாக நடந்து செல்லுங்கள். காமத்து சொல்லிட்டாங்கன்னு ஓடாதீங்க. காமத்தை நீங்க கேட்டாலே என்ன செய்யுங்கள், நிதானமாக நீங்கள் தொழுகைக்கு நடந்து செல்லுங்கள். வலைக்கும் பி சக்கீனா, சக்கீனத்தோடு யதார்த்தமாக நிம்மதியாக சுக்கூனா என்ன செய்யுங்க. காமத்து சவுண்டை கேட்டாலும் ஓடாதீங்க, காமத்து சவுண்டை கேட்டாலே சுக்கூனா என்ன செய்யுங்க, நீங்க நடந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா துஸ்ரியூ, நீங்கள் தொழுகையை நோக்கி ஓடி செல்ல வேண்டாம். மட்டுமல்லாமல் ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு, நீங்கள் இமாமோடு எந்தெந்த ரக்காத்துகளை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த ரக்காத்துகளை இமாமோடு சேர்ந்து தொழுவுங்கள். வமா ஃபாத்தக்கும், எந்தெந்த ரக்காத்துகளை நீங்கள் விட்டு விட்டீர்களோ, இமாம் முந்தி போயிட்டாரோ, எது அந்த ரக்காத்து ஃபௌத்தா போயிருச்சோ, ஃபாத்திம்மு, அவர் சலாம் கொடுத்த பிறகு நீங்க எந்திரிச்சு என்ன செய்யுங்க, அதை முழுமைப்படுத்துங்கள், அதை தொழுவுங்கள். அப்ப இகாமத்து சவுண்டை கேட்டாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, ஓடி போவாதீங்க, நிதானமா போய் சஃப்ல போய் நின்று அந்த தக்பீர் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க ஹுஷூ நமக்கு வரணும்னு சொன்னா முதல்ல இந்த 4 காரியங்களை செய்யக்கூடாது, சரியா? 636 புகாரில, சரியா? 636 என்ன 4 செய்யக்கூடாது? ஒன்று என்ன, சாப்பாட்டுக்கு முன்னால தொழுவக்கூடாது. 2 என்ன, மலஜலங்களை அடக்கி கொண்டு தொழுவக்கூடாது. 3வது என்ன, ஒட்டக பண்ணையில் தொழுவக்கூடாது. 4வது என்ன, ஓடி போகக்கூடாது. புரிஞ்சா? இந்த 4ஐயும் நீங்க வந்து செய்யக்கூடாது. இது செய்யக்கூடாத காரியங்கள். செய்ய வேண்டிய ஹுஷூ வேணும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய ஒரு 10 காரியங்களை உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். செய்ய வேண்டிய 10 காரியங்கள்ல முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாலேயே நாம் நினைக்க வேண்டும், நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். சும்மா வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு கட்டக்கூடாது. எப்படி கட்டணே, நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறோம். யாருக்கு முன்னால் நிற்கிறோம்?
நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோம் என்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். புரிஞ்சா? இதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. நம்பர் நான் எழுத மறந்துட்டேன். பிறகு நான் உங்க நம்பர் பார்த்து தர்றேன் இன்ஷா அல்லாஹ். இது புகாரி வரக்கூடிய ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. பள்ளிவாசலுக்கு வரும்போது கிபிலா திசையில பார்ப்பாங்க. ஏதோ ஒரு சஹாபி இந்த காரி போன எச்சிருக்கல, அந்த எச்சி மாறி சளி மாறி வர்ற எச்சி அதை துப்பி வச்சிருப்பார். பார்ப்பாங்க, அந்த துப்பப்பட்ட அந்த சளி மாறி உள்ள எச்சி காஞ்சி போய் இருக்கும். யாருப்பா இந்த மாதிரி கிபிலா திசையில எச்சியை துப்புனது அப்படின்னு ரசூலுல்லாஹ் வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அப்படி போய் அவங்க கையால் என்ன செய்வாங்க, அந்த எச்சியை சொரண்டி எடுத்தாங்க. சொரண்டி எடுத்து போட்டு சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, என் அருமை சஹாபாக்களே, இன்னல்லாஹ கிபல அஹதிக்கும் இதா சல்லா, உங்களில் ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் யாருக்கு முன்னால் நிற்கிறார்? அல்லாஹ்வுக்கு முன்னால் இதே வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்ன இதே வார்த்தை நான் வேணா பயானுக்கு பிறகு இந்த நம்பர் தருவேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அல்லது மாஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பத்தியலா, உங்களை மாதிரியான மக்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். 405 ஹதீஸ். புரியுச்சா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ கிபல அஹதிக்கும், நீங்கள் தொழுகிறீர்கள் என்று சொன்னால் யாருக்கு முன்னால் நிற்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறீங்க என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்கள். கிபிலா திசையை நோக்கி நீங்கள் துப்புவது யாரை நோக்கி துப்புவது? அல்லாஹ்வை நோக்கி துப்புவது. அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப முதல்ல செய்ய வேண்டிய காரியத்தில் முதல் காரியம், நம்ம சும்மா தக்பீர் கட்டக்கூடாது, சும்மா நியத்து மட்டும் வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும்னு சொன்னா, என்ன நினைக்கணும்? நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோம், ரப்புக்கு முன்னால நிக்கிறோம் என்கிற அந்த பயத்தை நீங்கள் முதலில் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு கோர்ட்டுல நீதிபதிக்கு முன்னால் நின்று பேசுகிற போது நம்ம அசால்ட்டா நின்று பேசுவோமா? பேச மாட்டோம்ல. வக்கீல் கேள்வி கேட்கிறாரு, எதிர்கட்சி வக்கீல் எதிர்த்தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை பண்றாரு. அந்த குறுக்கு விசாரணை போது அசால்ட்டா பதில் சொல்லுவோமா? கரெக்டா பார்த்து கரெக்டா அதுக்கு முன்னாடி நம்ம வக்கீல் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு பதில் சொல்லுவோம். ஏன்? தீர்ப்பு வில்லங்கமா வந்துடக்கூடாது, ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரு நீதிமன்றத்தில் பேசுகிற போது எவ்வளவு நீதிபதிக்கு முன்னால் பயபக்தியோடு நிற்கிறோமா இல்லையா? ஒரு கமிஷனர், ஒரு கலெக்டர் நம்மள்கிட்ட கூப்பிட்டு பேசுறாரு, அவருக்கு முன்னால் அசால்ட்டா பேசுவோமா? கலெக்டருக்கு முன்னால கலெக்டரை விட்டுருங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு முன்னால நம்ம அசால்ட்டா பேசுவோமா? எவ்வளவு கவனமா பேசுவோம், எவ்வளவு பயத்தோடு பேசுவோம். இவர்கள் எல்லாம் மனிதன், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்கள். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹ் பேசுகிறான், தான் யார் என்பதை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்து தீன் என்று சொல்லக்கூடிய 95வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் தான் யாரு? மிகச்சிறந்த நீதிபதி, அவன்தான் மிகப்பெரிய நீதிபதி. நான் மிகப்பெரிய நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி இல்லையா என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நினைக்கிறேன், அந்த மிகப்பெரிய நீதிபதி இருக்கிறானே அவனுக்கு முன்னால நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கினேன். அவன் நீதிபதி மாத்திரம் அல்ல, மாலிக் யௌமித்தீன், அவன் தான் யாரு? நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறான். அந்த மாலிக்கு முன்னால், அந்த அரசனுக்கு முன்னால நிக்கிறோம் என்ற எண்ணத்தை நம்ம மாலிக்கு முன்னால நிக்கிறோம். நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி இருக்கிறானே அவனுக்கு முன்னால் நிக்கிறோம். ரப்புல் ஆலமீன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலங்கள் அண்ட சராசரங்களை படைத்தானே அவனுக்கு முன்னால் நிக்கிறோம் என்கிற இந்த அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனே? உருவாக்கிக்கிறோம், மனசுல ஏத்துக்கிறோம். சரியா? ஒன்னும். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தொழுவும் போது நம்ம நினைக்கணும், நாம் அல்லாஹ்வை பார்க்கிறோம், அல்லாஹ்வை பார்க்கிறோம் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்கள். இதை நான் சொல்லவில்லை, சொல்றது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால் நிக்கிறது மட்டுமில்ல, நாம் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்கள். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4777 ஹதீஸ் நம்பர் என்ன? 4777. அதில் சொல்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருப்பாங்க, சுத்தி சஹாபாக்கள் இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
சபைக்கு வருவாங்க, வந்து சில கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி ஈமான்டா என்ன கேட்டாங்கல்ல, ரசூல்லா பதில் சொன்னாங்கல்ல. இஸ்லாம்டா என்ன கேட்டாங்கல்ல, ரசூல்லா பதில் சொன்னாங்கல்ல. மூணாவது கேள்வி ஜிப்ரீல் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அஹ்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன, அதை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, இஹ்சான் என்று சொன்னால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இஹ்சான் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை தொழுவது. இஹ்சானா என்ன? நீங்கள் அல்லாஹ்வை தொழுவது. எப்படி தொழுவது என்று சொன்னால் கஅன்னக தராஹு, நீங்கள் அவனை பார்ப்பது போன்று. புரியுதா? இஹ்சான் அல்லாஹ்வை நீங்கள் தொழுவது. எப்படி தொழுவனே? நீங்க அல்லாஹ்வை பார்க்கறீங்க, நீங்க அல்லாஹ்வை பார்க்கறீங்க, நம்ம அல்லாஹ்வை பார்க்கிறோம், அல்லாஹ்வை பார்க்கிறோம் என்ற எண்ணத்தோடு தொழுவது என்னவாக இருக்கிறது? இஹ்சானாக இருக்கிறது. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் எதார்த்தம். நம்ம அல்லாஹ்வை பார்க்காட்டியாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் நம்மளை பார்க்கறனால நம்ம நினைக்கணும், நம்ம யாரை பார்க்கிறோம்? அல்லாஹ்வை பார்க்கிறோம், தொழுகையில் அல்லாஹ்வை பார்க்கிறோம் என்ற எண்ணத்தை நீங்கள் இரண்டாவதாக கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹுஷூ கிடைக்கும், உள்ளச்சம் கிடைக்கும், கவனம் என்னவாவது? திசை திரும்பாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது இரண்டாவது. ஒன்னாவது என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோம். ரெண்டாவது என்ன? அல்லாஹ்வை பார்க்கிறோம். மூணாவது என்ன நினைக்கிறேன்னு சொன்னா நம்ம அல்லாஹ்ட்ட பேசுறோம். அப்படியே ஹதீஸ் வருது. இதை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1214. புரியுச்சா? கரெக்டா இருக்கா? மாஷாஅல்லாஹ், முன்கண் நக்கீர் மாதிரி மலக்குகள் இருக்கிறாங்க, கரெக்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. புகாரில் 1214வது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல வருது, இதா கான ஃபி ஸலாத்தி, உங்களில் ஒருவர் தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால், ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவர் தன்னுடைய ரப்பிடத்தில் பேசுகிறார். தொழுகையில் நீங்கள் தக்பீர் கட்டிவிட்டு அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயாய என்பதை ஓதினாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினாலும் சரி, நம்ம ருக்குக்கு போறோம், சுஜூதுக்கு போறோம், அத்தஹியாத்துக்கு போறோம், தஸ்பீஹாத்துகளை ஓதினாலும் சரி, யார்கிட்ட பேசுறோம்? அல்லாஹ்ட்ட பேசுறோம். அப்ப உங்களில் ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார். அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்கள். புரியுச்சா? அந்த எண்ணத்து ரப்புட்ட பேசுறோங்கிற எண்ணத்தோடு நாம் தொழுதால் தொழுகையில் ஹுஷூ கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். இது மூன்றாவதாக. நாலாவதாக என்ன என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் பேசுவது மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். நம்முடைய பேச்சுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படி ஹதீஸ் வருது. உதாரணமாக ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 395வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு அடியார் தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அதை அல்லாஹ் கேட்கிறான். பத்தியாலா? அதை அல்லாஹ் கேட்டு போட்டு அவருக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான். புரியுச்சா? நான் ஓதுறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஏன் இந்த ஆயத்தை அல்லாஹ் கேட்பான், எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பதில் சொல்லுவான். அந்த அல்லாஹ்வுடைய பதிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் ஓதினால் அதை கேட்ட ரப்புல் ஆலமீன் நமக்கு பதில் சொல்லுவான், ஹமிதனி அபுதி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என்று அல்லாஹ் பதில் சொல்லுவான். அடுத்த ஆயத்து அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று நாம் சொன்னால் அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான், அஸ்னா அலைய அபுதி, என் அடியான் என்னை அதிகமாக புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் சொல்லுவான். மூணாவது ஆயத்து மாலிக் யௌமித்தீன் என்று ஓதினால் அல்லாஹ் பதில் சொல்லுவான், மஜ்ஜதனி அபுதி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் பதில் சொல்லுவான். நாலாவது ஆயத்து ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே
உதவியும் கேட்கிறோம் என்று நாம் சொன்னால், இதை கேட்ட ரப்புல் ஆலமீன் நமக்கு பதில் சொல்லுவான், ஹாதா பைனி வ பைன அபுதி வலி அபுதி மாசல். இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் உள்ள உறவு. எது? ஈயாக்க நஅபுது, ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்னோமா இல்லையா? இதுக்கு சொல்லுவான், இதாப்பா எனக்கு உனக்கு உள்ள தொடர்பு. நான் வணங்கப்பட தகுதி உள்ளவன், நான் படைத்தவன், நான் எஜமானன், நீ வணங்க வேண்டியவன், நீ அடிமை, நீ என்ன செய்யன? எனக்கு அடிமை, என்னைய வணங்கன, நான் எஜமான், நான் படைச்சவன். இதான் நமக்குள்ள உறவு. நமக்குள்ள உறவு என்னதான்? இதான் என்று சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் பதில் சொல்லுவானா, நம்ம ஈயாக்க நஅபுதுன்னு மட்டும் சொல்லல, வையாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் எங்களுக்கு உதவியை செய்ய அல்லாஹ் கேட்டோமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், வலி அபுதி மாசால், என் அடியான் என்னென்ன உதவிகளை கேட்கிறானோ அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் நம்முடைய கோரிக்கைக்கு பதில் சொல்லுவான். அப்புறம் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று ஓதினாலும் அதற்கும் அல்லாஹ் பதில் சொல்லுவான், வலி அபுதி மாசால், என் அடியான் இடத்திலே ஹிதாயத்தை கேட்கிறான். இந்த ஹிதாயத்தின் மூலமாக சொர்க்கத்தை கேட்கிறான். ஹிதாயத்தை கேட்கிறானா, சொர்க்கத்தை கேட்கிறானா, நான் என்ன செய்வானுக்கு கொடுத்துருவேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்துக்கு என்ன செய்யறான்? பதில் சொல்லுகிறான் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய தொழுகையுடைய வார்த்தைகளை அல்லாஹ் கேட்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த பதிலுடைய அந்த எண்ணத்தோடு நாம் தொழுதால் நம்ம எப்படி நினைக்கணும் தெரியுமா? தொழுகையில இந்த அல்லாஹ்வுடைய பதிலை, அந்த அல்லாஹ்வுடைய பதிலை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அந்த பதிலுக்குரிய அர்த்தத்தை, பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்து அந்த பொருளை நீங்கள் புரிந்து கொண்டு, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை ஓதி புட்டு மூச்சு விட்டுருவாங்க. ஒரே மூச்சு 2 ஆயத்தை ஓத மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்வுடைய பதில் வாங்குற மாதிரி, கேட்கிற மாதிரி, இப்ப 2வது ஆயத்து இப்படித்தான் ஓதுவாங்க. அப்ப நம்ம எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹமீதனி அபுதி, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பதில், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானுர் ரஹீம் அஸ்னா அலைய அபுதி, என் அடியான் என்னை அதிகமாக புகழ்ந்து விட்டான். மாலிக் யௌமித்தீன் மஜ்ஜதனி அபுதி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ஹாதா பைனி வ பைன அபுதி வலி அபுதி மாசால். அப்ப இஹ்தினா இருக்கா இல்லையா? இப்படி இந்த அல்லாஹ்வுடைய பதிலை நீங்கள் மனப்பாடம் செய்து அந்த பதிலை நீங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பதிலை காதில் கேட்பது போன்று, எப்படி ஓதனே? அல்லாஹ்வுடைய பதிலை காதில் கேட்பது போன்று என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நீங்கள் தொழுகையில் ஓதினால் ஹுஷூ கூடுமா குறையுமா? கூடும். நம்முடைய கவனம் இங்க அங்கே பெருக்கு பத்தியலா, அதெல்லாம் எங்கேயுமே போக ரப்போடு நிக்கி, குர்ஆனோடு நிக்கி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது எத்தனாவது? 4வது. கடைசி எல்லாத்தையும் கேட்பேன், புரிஞ்சா? இது 4வது. 5வது என்னன்னு சொன்னா, நீங்கள் தொழுகையில் ஓதுகிற போது சூறாக்களை, தஸ்பீஹாத்துகளை, துஆக்களை அர்த்தத்தை புரிந்து ஓதுங்கள். புரிஞ்சா? எதை நீங்க ஓதுறீங்களோ அதை என்ன செய்யுங்க? அந்த அர்த்தத்தை புரிந்து நிதானமாக நீங்கள் ஓதுங்கள். ஒண்ணுமில்ல, எல்லா ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா ஓதுவோமா இல்லையா? ஓதுவோம், மாஷா அல்லாஹ் ஓதுவோம். இந்த அல்ஹம்து சூராவுடைய வார்த்தைக்கு வார்த்தை என்ன பொருள், ஒவ்வொரு ஆயத்துக்கு என்ன பொருள், அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அர்த்தத்தை புரிந்து அல்லாஹ்வுடைய பதிலை கேட்பது மட்டுமல்லாமல் அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையின் பொருளை புரிந்து ஓதுவது. புரிஞ்சா? இப்படி ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராவை நீங்கள் ஓதினாலும் சரி, அல்ஹம்து சூராவுக்கு பிறகு துறை சூரா நீங்க எல்லாம் ஓத போறீங்கள, என்ன 114 சூரா ஓத போறீங்க? என்ன ஓத போறீங்க? நீங்க ஓத போற சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ், அதான் நீங்க ஓத போறீங்க. நீங்க கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் அப்படின்ட்டு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு ஹதீஸ் வரல, இஸ்ராஃபீல் மலக்கு கையில சூர் வச்சிருப்பாரு, சூரை ஊதுவாரு அப்படின்ட்டு, அப்பதான் சூரை ஊதிடுவாரு. ஊதுனா உலகம் அழிஞ்சு போயிடும். புரிஞ்சா? நீங்களும் ஓத போற எது ஓத போறீங்கன்னு சொன்னா குல் ஹுவல்லாஹ் ஓத போறீங்க, அதானே? அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறங்க. சூரத்து நாஸ ஓத போறீங்க, அர்த்தம் தெரிஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 சூரா
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 15 சூரா அதனை ஓத போறோம். அப்ப எதை நாம் ஓத போகிறோமோ, ஓதி கொண்டிருக்கிறோமோ, அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் படிக்க வேண்டும், அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், உதாரணமாக சூரத்துல் ஃபலக் இருக்குது இல்லையா? ஃபலக் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை பெறக்கூடிய ஒரு சூரா, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை பெற்றுத்தரும் அந்த சூரா. அப்படி அர்த்தத்தை புரிஞ்சு நிதானமா அப்படித்தான் ஓதுவேன். குல் அஊது பிரப்பில் ஃபலக், என்ன அர்த்தம்? அதிகாலையை படைத்த ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக, அல்லாஹ்வே நீ படைத்த எல்லா தீங்குகளை விட்டும் என்னை என்ன செய்வாயாக? பாதுகாத்து விடுவாயாக. அப்புறம் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப, அப்படிதானே? வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப, இரவு நேரம் ஏற்படுகிற போது அந்த இரவின் தீங்கை விட்டும், பகல்ல நடக்கக்கூடிய தீங்கை விட நைட்ல என்னவாக்க, இப்போ விஷ ஜந்துகளாக இருந்தாலும் சரி, திருட்டு பயமாக இருந்தாலும் சரி, நைட்டில் தான் ஜாஸ்தியாக இருக்கேன். அப்போ இரவை படைத்த நீ இரவின் தீங்கை விட்டு என்ன செய்வாயாக? பாதுகாப்பாய. அந்த அந்த ஆயத்தை ஓதும்போது நான் நைட்டு நினச்சி பார்ப்பேன். புரிஞ்சா? அடுத்த ஆயத்து என்ன? வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், பொறாமைக்கார பெண்கள் முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்குகளை விட்டும். சில பெண்கள் குசும்பு பண்ணுவாங்கல்ல, அந்த குசும்பை நினைச்சு பார்ப்பேன், யார் யார் என்னென்ன குசும்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத, பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற போது ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் என்ன செய்வாயாக? பாதுகாப்பாயாக என்ற என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு ஆயத்தை நீங்கள், இது அழகான துவா இல்லையாங்க, நமக்குரிய துவா. இந்த துவாவை நீங்கள் புரிந்து ஓதினால் தொழுகையில் ஹுஷூ கிடைக்குமா கிடைக்காதா? ஓதக்கூடிய சூறாக்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அல்லாஹு அக்பர், ருக்குக்கு போறோம், ருக்குல என்ன ஓதுவோம்? சுபஹான ரப்பியல் அலீம், என்ன அர்த்தம்? சுபஹான ரப்பியல் அலீம் என்ன அர்த்தம்? சொல்லுங்க தமிழ்சா. மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். சரியா? நம்ம நல்ல மாணவர்கள்லாம் வச்சுக்கிறோம். சுபஹான ரப்பியல் அலீம், புரிஞ்சா? சுபஹான மிகவும் பரிசுத்தமானவன். என்ன அர்த்தம் சுபஹானக்கு? மிகவும் பரிசுத்தமானவன். ரப்பிய என்னுடைய ரப்பு மிகவும் பரிசுத்தமானவன். அல் அலீம் மகத்துவமிக்க கண்ணியமிக்க என் இறைவன் மிகவும் பரிசுத்தமானவன். கண்ணியமிக்க என் இறைவன் மிகவும் பரிசுத்தமானவன். இந்த அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா எந்திருக்கிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? புகழக்கூடியவனின் புகழை அல்லாஹ் செவியேற்றி விட்டான். நம்ம ரப்பை புகழ்ந்தோமா இல்லையா? சுபஹான ரப்பியல் அலீம், ரப்பை புகழ்ந்தோமா இல்லையா? இந்த புகழை சமிஅ காதிலே கேட்டு விட்டான். சமி அல்லாஹு, அல்லாஹ் காதிலே கேட்டு விட்டான். லிமன் ஹமிதஹு, அவனை புகழ்ந்தானே, அப்துல்லா புகழ்ந்தான், அப்துல் ரஹ்மான் புகழ்ந்தான், ஆயிஷா புகழ்ந்தாங்க, ஹதீஜா புகழ்ந்தாங்க. புகழக்கூடியவனின் புகழை அல்லாஹ் சமி அல்லாஹு என்ன செய்து விட்டான்? காதிலே கேட்டு விட்டான். புரிஞ்சா? அப்புறம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹு அக்பர், சுஜூதுக்கு போறோம், என்ன ஓதுறோம்? சுபஹான ரப்பியல் அலா. என்ன அர்த்தம் சுபஹானாக்கு? மிகவும் பரிசுத்தமானவன். ரப்பிய என்னுடைய இறைவன். அல் அலா மிக உயர்ந்த, மிகவும் உயர்ந்த. சரியா? மிக என்று சொல்வதை விட மிகவும் உயர்ந்த என் இறைவன் மிகவும் பரிசுத்தமானவன். புரிஞ்சா? அப்படிக்கிறோம். அப்புறம் முடிச்சிட்டு இடையில உட்கார, ரெண்டு சஜதாவுக்கு மத்தியில் உட்கார்றோம், என்ன ஓதுவோம்? ரப்பி கிஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்சுகுனி. சரியா? ஓதுகிறோம் இல்லையா? ரப்பி கிஃபிர்லி, என் ரப்பே என்னை மன்னிப்பாயாக. அப்புறம் என்ன? ரப்பி கிஃபிர்லி வர்ஹம்னி, என் மீது கருணை காட்டுவாயாக. அப்புறம் என்ன? வஆஃபினி, எனக்கு ஆஃபியத்தை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை எனக்கு தருவாயாக. அப்புறம் வஹ்தினி, எனக்கு ஹிதாயத்தை காட்டுவாயாக. கடைசியில் முக்கியமானது வர்சுகுனி, என்ன செய்வாயாக? எனக்கு ரிஸ்கை, காசு பணத்தை அதிகப்படுத்துவாயாக. புரிஞ்சா? பொதுவா நம்ம அஜத்துமார்கள்லாம் இதுக்கு டைமே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். புரிஞ்சா? இதான் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஜூது முடிச்ச உடனேயுமே ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்சுக்னி என்று கேட்டாங்களா இல்லையா? இப்படி என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, அப்ப அஞ்சாவது விஷயம், நீங்கள் ஓதக்கூடிய சூறாக்களாக இருந்தாலும் சரி, தஸ்பீஹாத்துகளாக துஆக்களாக இருந்தாலும் சரி, உங்க எல்லார்ட்டையுமே தொழுகை சம்பந்தப்பட்ட கிதாப் இருக்குமா இருக்காதா? புகாரிலாம் இருக்குமா இல்லையா? எல்லாத்துலயும் உங்களுக்கு இது வருதா வரலையா? நீங்க தர்ஜுமா படிச்சு பாருங்க. அத்தஹியாத் ஓதுறிய என்ன அர்த்தம், அத்தஹியாத் என்ன அர்த்தம், அந்த அர்த்தத்தை படிச்சு பாருங்க. அந்த அர்த்தத்தை படித்து புரிந்து புரிந்து நீங்கள் ஓதினால் தொழுகையில ஹுஷூ கிடைக்கும். புரிஞ்சா? இது அஞ்சாவது. சொல்லுங்க பார்க்குறேன், ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்குறேன். ஒன்று என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறோம், என்னத்தை உருவாக்கணும். ரெண்டாவது என்ன? அல்லாஹ்வை பார்க்கிறோம். மூணாவது என்ன? அல்லாஹ்ட்ட பேசுறோம். நாலாவது என்ன? அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றான். அஞ்சாவது என்ன? ஒவ்வொன்றுக்கு அர்த்தத்தை புரிந்து என்ன செய்வது? ஓதுவது. இது அஞ்சாவது. ஆறாவது என்ன என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, தொழுகையில ஹுஷூ கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க சில சூறாக்களை மனப்பாடம் செய்யுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மனப்பாடம் உள்ள சூறாவை இமாம் ஓதுகிற போது உங்களுக்கு தொழுகையில ஹுஷூ கிடைக்கும். ஒண்ணுமில்ல, இன்னைக்கு யாசின் சூரா ஓதினார் இல்லையா? இந்த யாசின் சூரா ஓதுகிற போது அதுக்கு முன்னால ஃபாத்திர் ஓதிருப்பாரு, சபா ஓதுனாரு, அஹ்ஸாப் ஓதுனார்லங்க. அதையெல்லாம் ஓதும் போது உங்களுக்கு இல்லாத இன்பம், அப்படிதானே? உங்களுக்கு இல்லாத அந்த ஹுஷூ இந்த யாசின் ஓதுகிற போது வந்துச்சா வரலையா? ஏன் வந்துச்சு? யாசின் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சூரா, ஓதக்கூடிய சூரா, ஓரளவுக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய சூரா. புரிஞ்சா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். அஜரத்தை அடிக்கடி ஓதுவார்ல, ஓரளவுக்கு ஓதக்கூடிய இருக்கு பத்தியலா, அதை நீங்க மனப்பாடம் பண்ணி கேட்டியா அப்படின்னு சொன்னா, அதை தான் அஜரத்து ஓத போறாரு. பெருசாவெல்லாம் நம்ம ஹாஃபிஸா சூப்பரா ஓத போறாரு. பாக்கியெல்லாம் பாத்தியாலும் குறிப்பிட்ட சில சூறாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதில் தான் காய நகர்த்த போறாங்க, அப்படித்தான் ஓட போகுது. அப்ப அஜரத்து ஓதுறாருல, மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொன்னா, அவர் ஓதும் போது அப்படியே உங்க மனசு அப்படி குர்ஆனோடு ஓடும். இருக்குவா இல்லையா? அந்த குர்ஆனோடு அப்படி அந்த மனம் போகிற போது உங்களுக்கு என்ன வரும்? ஹுஷூ, இறை ஓர்மை கிடைக்கும், உள்ளச்சம் கிடைக்கும். புரிஞ்சா? கரெக்டா பாப்பீங்க. அவர் தப்பா ஓனாலும் கரெக்டா சொல்லி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு கவனமா ஓர்மா இல்லையா? அப்ப ஆறாவது என்ன செய்யுங்கன்னு சொன்னா, குர்ஆனை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 4937வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. யாரு குர்ஆனை மனப்பாடம் பண்றாங்களோ அவர்கள் நாளை மறுமையில் யாரோடு எங்கே இருப்பார்கள் என்று சொன்னால், கண்ணியமிக்க மலக்குமார்களோடு அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். நீங்க குர்ஆனை ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணியல்ல, யாரு குர்ஆனை மனப்பாடம் பண்ணாங்களோ அவங்க சொர்க்கம் மட்டுமல்ல, சொர்க்கத்துல யாரோடு தங்குவாங்க? கண்ணியமான மலக்குமார்களோடு தங்குவார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ஆறாவது ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணுவது. நீங்கள் மனப்பாடம் பண்ண சூறாவை அஜத் ஓதுவா, இமாம் ஓதுவார்ல, அப்ப அப்படியே அந்த ஈர்க்கும் அந்த ஹுஷு என்ன செய்ய நமக்கு கிடைக்கும். இது ஆறாவது. ஏழாவது என்னன்னு சொன்னா, உங்களுடைய தொழுகையில் நிதானமாக தொழுவுங்கள். தொழுகையில் நிதானமாக நீங்கள் தொழுவுங்கள். அதாவது சில பேர் இந்த கோழி கொத்துற மாதிரி தொழுவாங்கல்ல, டக்கு டக்கு டக்குன்னு வண்டி ஓடுது பத்தியலா, அதை பத்தி ஹதீஸ் வருது. தில்க சலாத்துல் முனாஃபிக். இது யாருடைய தொழுகை? முனாஃபிகின் தொழுகை. முனாஃபிகின் தொழுகை. அப்படி வேற ஒரு ஹதீஸ், முனாஃபிக்குகள் கோழி கொத்துவது போன்று கொத்துவார்கள். நான் சொல்லல இந்த வார்த்தையை, சொல்றது யாரு? ரசூல் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நம்ம ஓரத்துக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சா? அப்படி இல்லாமல் எப்படி தொழ வேண்டும்? நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தொழ வேண்டும். அப்படி பொறுமையாக தொழுகிற போது என்ன ஏற்படும்? இறையத்து ஹுஷு ஏற்படும். மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், நம்ம ஹாஃபிஸா தொழு வச்சார். அவர் தொழு வைக்கும் போது நமக்கு ஹுஷு வந்துச்சா வரலையா? வந்துச்சல. அவர் ஓதக்கூடிய அந்த அழகு, அந்த கிராத்து, அந்த நிதானம். புரிஞ்சா? அப்ப நிதானம் என்பது ஹுஷுவா ஏற்படுத்தும், நிதானமின்மை என்பது ஹுஷுவா இல்லாம ஆக்கிறோம். ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 6251வது ஹதீஸாக 6251வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல ஒரு ஓரத்துல இது மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு ஓரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி வர்றார். சரியா? ரசூல்லா பள்ளிக்கு ஓரமா போயிட்டாங்க. ஓரமா இருக்கும்போது ஒரு சஹாபி வர்றார். வந்து 2 ரக்காத் தொழுகிறார். ரசூல்லா உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க? அப்படியே அந்த சஹாபிய பார்க்கறாங்க. டக்கு டக்குன்னு தொழுதார் அவர்.
டக்கு டக்குன்னு தொழுது போட்டு ரசூல்லாட்ட வந்து யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றார். ரசூலா பதில் சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ திருப்பி போய் மறுபடியும் தொழு, நீ தொழுத தொழுகை செல்லாது, தொழுகையே இல்லை. புரிஞ்சா? நீ தொழுத தொழுகை செல்லாது, அது தொழுகையே இல்லை அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க. திருப்பி அந்த சஹாபி போய் 2 ரக்காத் தொழுதார். ரசூல்லாவுக்கு சலாம் சொன்னாரு. பதில் சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திருப்பி போய் மறுபடியும் தொழுவே அப்படின்ட்டாங்க. அவர் கேட்பாரு, அல்லிமினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி தொழ வேண்டும், சரியா கரெக்டா தொழுவ எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று அந்த சஹாபி கோரிக்கை வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்மர்க ஹத்தா தத்மஇன்ன, இத்திமினான் முத்துமையின் கிடைக்கும் வரை நிறுத்தி நிதானமாக நம்ம ஓதக்கூடியதை நிதானமாக ஓதனே, ருக்கூல நிதானமாக போகனே, சமி அல்லாஹு லிமன் ஹமீத் ஏத்திதால் நிக்கிறோம் பத்தியலா அந்த நிலை, அந்த நிலையில் நிதானமாக நிக்கனே, சுஜூது பண்ற பத்தியலா அந்த சுஜூதில் நிதானமாக இருக்கனே, 2 சஜதாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிறு இருப்பு இருக்க பத்தியலா அதில் நிதானமாக இருக்கனே, ஒவ்வொன்றிலும் நிதானத்தை மேற்கொள். நிதானமில்லாத தொழுகை என்பது அல்லாஹ்வால் ஏற்கப்படாத தொழுகை. நீ தொழுத அந்த 4 ரக்காத் அல்லாஹ் ஏத்துக்கறல, அந்த தொழுகை செல்லாது, அது தொழுகையே இல்லை, திருப்பி போய் தொழுவே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்ன, அப்ப சரசரன்னு தொழுவாம எப்படி தொழுவானே, நிதானமா நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் தொழுகையில் நமக்கு கண்டிப்பா ஹுஷூ கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனாவது 7வது டெஸ்ட் பண்ணிக்கிறோம் சொல்லுவா, 7வது நெசமாவே. 8வது என்ன அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பள்ளியாசலுக்கு போயிருங்க. புரிஞ்சா? சீக்கிரமா நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்போம், பாங்கு சொல்லுவாங்க, பாங்கு சொன்னா பேச்சியை விட்டு போட்டு பள்ளிக்கு வர மாட்டோம். புரியுதா? வண்டி பேச்சிலே ஓடிக்கிட்டு இருக்கேன், காம சொல்லுவாங்க, காம சொல்லிட்டாங்க. புரிஞ்சா? அப்ப காமத்தை சொல்லிட்டாங்கன்னு ஓடுகிறோமே தவிர காமத்துக்கு ஓடுறது இல்ல. நீங்க எப்ப பேச்சு நிப்பாட்டனே, பாங்குக்கு ஹய்யால சலா ஹய்யால் ஃபலாஹ் என்றாலே, அடே பேச்சை விடு, பேச்சை நிப்பாட்டு, நீ எங்க வந்துரு, தொழுகைக்கு வந்துரு அப்படிதான் அர்த்தம். அவர் ஹய்யால சலா ஹய்யால் ஃபலா சொல்ல போகலாம் பேசிக்கிட்டே இருந்துவிட்டு காமத்து சொன்னோடனே ஓடி ஓடி பாத்ரூமுக்கு போவார், ஓடி ஓடி போய் ஒது செய்வாரு, ஓடி வந்து அப்பதான் தக்குவா அப்படி முத்தி கொட்டும். புரிஞ்சா? என்ன செய்வாரு, ரக்காத்து விட்டுறக்கூடாது என்று ஓடி வருகிறாரா இல்லையா? இது தப்பு, இது சரியான ஒன்று இல்லை. அதனால நம்ம அப்படி போய் நீங்க சீக்கிரமா போய் தொழுதியலாக்க உங்களுக்கு அந்த ஹுஷூலாம் கிடைக்காது. கொஞ்சம் முன்னால போங்க, 2 ரக்காத் சுன்னத் தொழுவுங்க. சுன்னத்துக்கு பிறகு ஓத வேண்டிய தஸ்பீஹாத்துகள், அதுக்கார்கள், துவாக்கள் இருக்கா இல்லையா? அந்த அதானுக்கு இகாமத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் துவா செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கிறவான், ஹதீஸ் இருக்கா இல்லையா? அது மாதிரியான அந்த அழகான நேரத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் பயன்படுத்துங்கள். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் உள்ள நேரத்தில் நம்ம சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும், அதை பத்தி ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 659வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. நீங்க சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் மலக்குமார்கள் இவர் தொழுது கொண்டிருந்தார் என்று எழுதுவார்கள். 12:45 பள்ளிக்கு வந்திய, நீங்க சுன்னா தொழுதிய, 12:50 சுன்னா தொழுகையை நீங்க முடிச்சிட்டிய, 1 மணிக்கு தான் என்ன இகாமத்து, அந்த 10 நிமிஷம் என்ன செய்றீங்க, நீங்க சும்மா தொழுகைக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்ன மலக்குமார்கள் மட்டும் இருக்கிறாங்களே மலக்கு, அந்த மலக்கு இந்த 10 நிமிஷம் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரே என்று எழுத மாட்டார்கள். எப்படி எழுதுவார்கள், அந்த 10 நிமிடம் அவர் தொழுது கொண்டே இருந்தார் என்று எழுதுவார்கள். ஏன் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது காரணம் சொல்றாங்க, லா யம்னஉஹு அன் யன்கலிப இலா அஹ்லிஹி இல்லா ஸலா, அவர் வீட்டுக்கு போவதை தடுத்தது எது என்று சொன்னால், எதா தடுத்துச்சு, தொழுகை தான் தடுத்துச்சு. ஆனால் 10 நிமிஷத்துல காம சொல்றாங்க, தொழுதுட்டு போயிடலாம். அவ தொழுகைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறோமே இல்லையா, இந்த கார்க்கத்திருக்கக்கூடிய நேரம் கூட தொழுத நேரமாக எழுதுவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. 8வது என்ன, சீக்கிரமா போயிருங்க, 2 ரக்காத் தொழுவுங்க, நிதானமா தஸ்பீஹாத்துகள் பண்ணுங்க, துவா செய்யுங்க, அப்புறம் காம சொல்லுவாங்கல்ல, அப்ப நீங்க நிதானமா நின்று தொழுவுங்க. இது 8வது. புரிஞ்சா? 9, 10 நான் சொல்லி முடிச்சிடறேன். 9வது என்ன என்று சொன்னால், ஒரு ஷைத்தானிய இனம் இருக்கிறது, ஒரு ஷைத்தானிய கூட்டம். அந்த ஷைத்தான் கூட்டத்துக்கு என்ன பேர் என்று சொன்னா ஹின்சப். அந்த ஷைத்தான் கூட்டத்துக்கு பேர் என்ன, ஹின்சப். இதை பற்றிய ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்க. சரியா? என்னன்னு சொன்னா, ஒரு சஹாபி வர்றார்,
அவர் பேர் உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி யாரு? உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி, நான் தொழுகிற போது என்னுடைய தொழுகையில என்னென்னமோ சிந்தனை வருகிறது. அந்த இறை ஓர்மை இல்லாம, அந்த குஷூ இல்லாம சிந்தனை என்ன செய்கிறது? எங்கெங்கேயோ போகுது, தடுமாறுகிறது. புரிஞ்சா? என்னென்னமோ ஞாபகம் வருது அப்படின்னு அந்த சஹாபி சொன்னார். சொன்ன உடனே ரசூலா பலிச்சுருவாங்க, தாக்க ஷைத்தானுன், அது யாருடைய வேலை? ஷைத்தான் வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு, யுகாலு லஹு ஹின்ஸப், அந்த ஷைத்தானுக்கு என்ன பேர் என்று சொன்னால் என்ன பேரு? ஹின்ஸபாக இருக்கிறது. ஹின்ஸப் ஷைத்தானுடைய வேலை என்னன்னு சொன்னா, தொழுகையாளிகளுடைய இதயத்தில் ஊடுருவி அந்த ஹுஷுவை கெடுப்பது யாருடைய வேலை? ஹின்ஸப் ஷைத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, ஃபைதா அஹஸஸ்த, அந்த ஹின்ஸப் ஷைத்தானுடைய அந்த இதை உணர்ந்தால், அந்த ஊசலாட்டம் இருக்கு பத்தியலா, அதை உணர்ந்து உங்களுக்கு பண்ணா நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, ஃபதஅவ்வது பில்லாஹி மின்ஹு, நீங்கள் அவுது பில்லா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். தொழுகையிலேயே ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அல்ல இமாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, உங்க கவனம் எங்க போயிருச்சு? வீட்டுக்கு போயிருச்சு, கவனம் கடைக்கு போயிருச்சு, கவனம் பஜாருக்கு போயிருச்சு, கவனம் எங்கேயோ போயிருச்சு. புரிஞ்சா? அந்த ஹுஷூ இல்லாமல் போய்விட்டால் உடனே என்ன சொல்லுங்கள்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தொழுகையிலேயே கியாமுலையே நீங்க ருக்கு பண்றீங்க, ருக்குல எங்கேயோ போயிட்டீங்க, என்ன ஓதுங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அத்தஹியாத் ஓதுறீங்க, ஓதிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம கவனம் எங்கேயோ போயிருச்சு. புரிஞ்சா? எந்த நிலையில் உங்களுடைய கவனம் சிதறினாலும், உங்களுடைய ஹுஷூ கெட்டு போனாலே என்ன சொல்லுங்கள்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட ரெண்ட சொன்னாங்க. உன்னுடைய ஹுஷூ குறைதாப்பா, நீ ரெண்ட செய்ப்பா. ஒன்னு அவுது சொல்லிக்க, சரியா? முழுசா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒன்னு அவுது சொல்லு. ரெண்டாவது என்ன பண்ணு சொன்னா, வத்ஃபில் அலா யசாரிக ஸலாசன், உன்னுடைய இடது பக்கமாக 3 முறை துப்பிக்கொள். அதை நம்ம இதில் பண்ணக்கூடாது. ஏன்னா மஸ்ஜிது நபவியில் மண்ணு தான் இருந்துச்சு, சரியா? அப்படி மண் அப்படி கிளறுவாங்க, அப்படி மண்ணை தோண்டி என்ன செய்வாங்க? துப்பி விட்டு மூடிக்கிட்டு காலை வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு மண்ணா போட்டு வச்சுக்கிறோம், மாஷா அல்லாஹ் சூப்பரா கார்பெட் ஹிருப்பெல்லாம் போட்டு வச்சிருக்குது. அதனால அதை இன்னைக்கு நீங்க ரோட்ல நின்று தொழுவுறிய அந்த மாதிரி சில தொழுவாங்கல்ல, இந்த ஈதுகாவில் தொழுவுறோம், மலை தொழுகை தொழுவுறோம், ரோட்ல தொழுவுறோம் பார்த்தியால, அது மாதிரி சமயத்தில் இந்த ஹதீஸை யூஸ் பண்ணுங்க. பள்ளிவாசல கார்பெட்ல துப்பிடாதீங்க. புரிஞ்சா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னு அவுது சொல்லு, ரெண்டா என்ன செய்ய? இடது பக்கமாக 3 முறை துப்பிக்கொள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனேயுமே அந்த சஹாபி சொல்றாங்க, ஃபஃஅல்து ذلك فذهب الله عني, நான் இதை செய்தேன். எனக்கு எப்பமெல்லாம் ஷைத்தானுடைய ஊசலாட்ட தொழுகையில வருமோ என்ன செய்வேன்? உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிக்குவேன். சொன்ன உடனேயுமே ஷைத்தான் ஓடி போயிடுவான். எனக்கு என்ன வந்துடுறேன்? அந்த இறையச்சம் வந்துடும், அந்த ஹுஷூ வந்துடும் அப்படின்னு அனுபவித்த சஹாபி சொல்கிறாரே. அப்ப 9வது என்ன ஓதுனே? அவுது பில்லா ஓதிக்கிறங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 10வதா நான் விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். பொதுவாகவே ஷைத்தானை விட்டும், ஷைத்தானிய தீங்குகளை விட்டும், ஷைத்தானிய ஊசலாட்டங்களை விட்டும் பொதுவாகவே நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? துவா செய்யணும், பாதுகாப்பு தேடணும். புரியுதா? பொதுவான பாதுகாப்பு. இந்த துவாவை நான் உங்களுக்கு சொல்றேன். இது திருமறை குர்ஆனில் சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய 23வது அத்தியாயத்தின் 97, 98, 23ல 97, 98 ஆகிய வசனங்கள் பேசுகிறான். குல், அல்லாஹ் கட்டளை போறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகிறான், ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், அல்லாஹ்வே ஷைத்தான்களின் தீங்குகளை விட்டும் ஊசலாட்டங்களை விட்டும் என்ன செய்வாயாக? பாதுகாப்பாயாக. வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன், என் ரப்பே ஷைத்தான்கள் என்னிடத்தில் வருவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அப்படிங்கிற துவாவை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு இருக்குது. இப்ப எவ்வளவோ நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா இல்லையா? அந்த துவாவில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். எதை சேர்த்துக் கொள்ளுங்கள்? ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். எங்கே வருது?
சூரத்துல் மூமினூன் 23வது சூரா, ஆயத்து நம்பர் என்ன? 97, 98. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அப்ப நான் சொன்ன செய்யக்கூடாத அதனால செய்யக்கூடாது இல்லையா? செய்ய வேண்டிய குஷு வர்றதுக்கு செய்ய வேண்டிய ஒரு 10 காரியங்கள் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். முதல்ல என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். ரெண்டாவது அல்லாஹ்வை நம்ம பார்க்கிறோங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். மூணாவது அல்லாஹ்ட்ட பேசுறோங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். நாலாவது அல்லாஹ் பதில் சொல்றாங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அஞ்சாவது ஒவ்வொன்றையும் புரிஞ்சு என்ன செய்யணும்? ஓதனே. ஆறாவது முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணனே. ஏழாவது நிதானமா தொழுவனே. எட்டாவது சீக்கிரமா போயிடனே. ஒன்பதாவது என்ன? ஹின்சபு சைத்தான் உள்ள வந்துட்டா உடனே ஆவது என்ன செஞ்சிடனே? சொல்லிக்கிறனே. 10வது கடைசியாக பொதுவாகவே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் விட்டு அல்லாஹ் என்ன செய்யணும்? பாதுகாப்பு தேடனே என்பதை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இறையச்சத்தோடு, எப்படி குஷுவோடு, எப்படி பயபக்தியோடு தொழுதார்களோ அது மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய தொழுகையில் அழுதாங்கல்ல அப்படிலாம் ஹதீஸ் இருக்கிறதோ, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்களோ, சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள், முஹத்திதுகள் எல்லாம் தொழுதார்களோ அப்படிப்பட்ட உயிரோட்டமான தொழுகையாக, குஷு உள்ள தொழுகையாக நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் ஆக்கி அந்த தொழுகை அசிங்கங்களை விட்டும், ஆபாசங்களை விட்டும், ஹராம்களை விட்டும் நாம் எல்லோரையும் தடுத்து அந்த தொழுகையை பரிபூர்ணமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த தொழுகைக்கு பகரமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சுருக்கத்தில் நபிமார்களோடு இதுபோன்று நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.